முதல் வாசகம். எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி, எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி, எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுதலின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொழிவு ஒளிவு மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மழை தேனால் நிறைவழிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நற்செய்திக்கு முன் வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். அவரிடம் அன்பு கூர்வாயாக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும்
எரிபொலிகளையும் வேறு பழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் இனியவர்களே, இந்த வலையொலி தளம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மறைநூல் வல்லுனர் இயேசுவை அணுகி முதன்மையான கட்டளை எது என்ற ஒரு கேள்வியை துணுக்கின்றார். இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பார்க்கின்ற வேளையில் அவரை தங்களுடைய மனிதர்களுக்கு எட்டக்கூடிய கேள்விகளினால் அவரை துளைத்து அதிலிருந்து விடயங்களை பெற்று வாயடைத்து போனவர்களே அநேகம் பேரை நம்முடைய நற்செய்தி வாசகங்களிலே நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே இந்த மறைநூல் அறிஞரும் கூட இயேசுவை சோதிக்கும் நோக்கிலே அவரிடம் எந்த கட்டளை மிகச்சிறந்த கட்டளை என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது மிக தெளிவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைச்சட்ட நூலிலே 6ஆம் அதிகாரம் 5வது இறைவாக்கை எடுத்து அவருக்கு கொடுக்கின்றார். உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு சிந்தையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை என்றும், 2வது கட்டளையாக லேவியர் புத்தகத்திலே 19வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து உன் மீது நீ அன்பு கொண்டுள்ளது போல உன் அயலாரின் மீதும் அன்பு கொள்வாயாக, இந்த 2 கட்டளையையும் கொடுத்து அவருடைய வாயை அங்கு அடைப்பதை காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகிலே ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்களும் அல்லது ஒரு வார்த்தைக்கு ஒரு வரையறையும் கொடுப்பது மரபாக இருக்கிறது. ஆனால் வரையறையே இல்லாத ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே அது அன்பாகத்தான் இருக்கிறது. இதைத்தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13வது அதிகாரத்திலே மிக அருமையாக கூறுகிறார். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொடாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கும் தீங்கும் செய்யாது என மிக அருமையாக ஆணித்தரம் வாய்ந்ததாக தன்னுடைய நூலிலே அவர் இந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பை குறித்து மிக அழகாக கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே கடவுளுக்கு நாம் முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்கிறோமா, அல்லது இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு நம்முடைய முதல் இடத்தையும் முதல் அதிகாரத்தையும் நாம் கொடுக்கிறோமா? அவ்வாறு நாம் பொருட்களுக்கும் இடத்திற்கும் அதிகாரத்திற்கும் நம்முடைய இடங்களை கொடுக்கின்ற வேளையிலே அது கடவுளுக்கு உரிய இடமாக அங்கு அது மாறிவிடுகிறது. அவ்வாறு அல்லாமல் நாம் கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கடவுளுக்கும், பிறருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதே அன்பை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வேளையிலே நாமும் இந்த தவக்கால வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களிலும் அந்த அன்பாகிய கடவுள் நம்மோடு இருந்து நம்மிடம் செயலாற்ற தேவையான அருளை நாம் வேண்டுவோம். ஆமேன்.